நன்மையான பேசுங்க. என்ன பேசும்? நீ பாவரிக்க செய்து ஏசப்பா மன்னிக்கும் போது ஏசு ரத்தம் உங்களை மன்னிக்குது பாருங்களேன். அந்த ரத்தம் உங்களை மன்னிச்சுட்டுங்க. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா அன்பு பிதாவா ஏசப்பா, இவங்க அறிக்கை செஞ்சாங்க, ரத்தமாய் நான் இவங்களை மன்னிச்சுட்டு ஏசப்பா. யாருக்கு சாட்சி கொடுக்கும் அந்த ரத்தம்? நன்மையானவைகளை பேசுற ரத்தம், இயேசு ரத்தம். ஆபேல் ரத்தம் நியாயத்திருப்பை கொடுமை பேசின ரத்தம். இயேசு ரத்தம் தன்னிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்து என்னை மன்னியும் ஆண்டவர் என்று அறிக்கை செய்து விட்டு விடுகிறானே, அவனை குறித்த ரத்தம் சாட்சி கொடுக்கும். நன்மையானவே பிதாவிடத்திலே ஏசப்பாவிடத்திலே பேசுற ரத்தம். ஆண்டவரே ரத்தமா என்ன இந்த ஊழியக்காரர் தெளித்தார் ஆண்டவரே, இவர் பாவரிக்கை செய்தாரு, உன்னுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது ஆண்டவரே, இந்த ஊழியர் ரத்தத்தை தெளித்த வேலையில ரத்தம் பாவத்தை மன்னித்தது ஏசப்பா என்று ரத்தம் சாட்சி கொடுக்கும். அடுத்தாப்புல ஜலம். இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இயேசுவின் ரத்தம் சாட்சி கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமா மெய்யாகவே இவருடைய பாவத்தை இயேசுவின் ரத்தம் மன்னிச்சிடுச்சு என்று ரத்தத்தால், இயேசு ரத்தத்தால் சாட்சி கொடுக்கப்பட்டவங்க இவனுடைய பழைய பாவ மனுஷன் செத்துட்டான் என்பதற்கு திருஷ்டாந்தமாய் ஞானத்தினால் சாணமான பழைய இருள் நீங்க வெளிச்சானுக்குள்ள ஆட்கொள்ளன்னு பாருங்களேன். அதனால தண்ணீர்ல அவன் மூழ்கிறான், பின்னாடி மூழ்கிறான். செத்தவங்களை நல்லா குச்சிதான் குளியல மூடுவாங்க, சில இடங்கள்ல அப்படியே உட்கார செல்லுவாங்க. அதெல்லாம் பொய் ஞான சாணம், தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். செத்தவனை உட்கார வச்சு மண்ணை போட்டு மூடுவாங்க, சிலருக்கு தெளிக்கிறாங்க. அதான் அறவே காடுங்க. சாத்தான் சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு கூட ஏன் அப்படி மாறுத்தரமான சில நடைமுறைகளை அவன் சாத்தான் ஊடுருவ வச்சுறான்னு சொன்னா, இவங்களை எப்படியாவது ஏசப்பாடைய நியமத்தை பின்பற்றினாலும் கூட பூர்ணமடைய விடாதபடி இவளை தடுக்கணும். முடிகிறவன் தான் பரிசுத்தம் அடைய முடியும். ஏசு ரத்தத்தால் முற்றிலுமாக கழுவப்பட்டவனை குறித்துதான் ஏசு ரத்த சாட்சி கொடுக்கும் பிதாவிடத்துல. அப்படி கொடுக்கப்பட்டவங்க உண்மையா சாகுறாங்க, மரித்தாங்க. ஆவிக்குறா மரணம். அந்த மரித்த மனுஷனை தண்ணீர்ல முக்கணும்னா அவன் செத்து போனவன முன்னாடி முக்க முடியாது, உட்கார வைக்க முடியாது, பின்னாடி அடக்கம் செய்யணும்.